நேற்று நம்ம கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே காய்கறி எல்லாம் நறுக்கி வச்சுட்டாங்க. சரி நம்மளும் போய் ஏதாவது நறுக்கணுமேனு சொல்லிட்டு கேரட் கொஞ்சம் நடந்துச்சா அதை எடுத்து நறுக்கிட்டு இருந்தேன். அதோட அப்பா தான் இன்னைக்கு சமையலாம், அவங்களும் ஒரு சைடு ஜாமான் எல்லாமே நறுக்கிட்டு இருந்தாங்க, எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கு இடையில முருங்கைக்காய் பத்தலையா, நம்ம வீட்டில் மரத்தில் கிடந்த முருங்கைக்காய் எல்லாம் கோயிலுக்கு பிடிங்கி கொடுத்துட்டு அப்படியே மாடு வந்துச்சா பால் பிச்சுட்டு நம்ம வர்றதுக்குள்ளே கழனி எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. அதை தான் நம்ம போய் எட்டி பார்த்துட்டு இருந்தோம். நம்மளுக்கும் சமையல் அறைக்கும் ரொம்ப தூரம், அதனால வேடிக்கையை பார்க்குறதோட சரி. அப்புறம் வெஜிடபிள் பிரியாணி தான் போட்டோமா, அதுக்கு வந்து நம்மள்கிட்ட சமைக்கிறதுக்கு பாத்திரம் இல்லை, அதுவும் 100-200 பேருனால அப்போவே ஒருத்தவங்களை வர சொல்லி 9500 சொல்லி 7500 ஒரு பாத்திரம் எடுத்தோம். அது வரைக்கும் சுடுதண்ணியை காயப்பட்டு உட்காந்தே இருந்தோம். அவங்க எப்படா வருவாங்கன்னு 6 மணிக்கு போட்டது 7:30 7:45 தான் வந்தாங்க. அதோட ஊரில் உள்ளவங்க எல்லாரும் பேசி ஒரு வழியாக பாத்திரம் வாங்கியாச்சு. வாங்கினதோட அதை அடுப்பில் கொண்டு போய் வச்சுட்டு சமைச்சு முடிச்சு சாப்பாடு தான் போட்டாங்க. சாப்பிட்ற அவசரத்தில் அதை வீடியோ எடுக்கிறதே மறந்துட்டேன். அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம மாடு வந்து கூளத்தில் மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு, அவுத்துட்டு வந்து அதை கட்டிட்டு விடிய காலையில் அப்பா தக்காளி சட்னி அரைச்சாங்க. நான் வந்து இட்லிக்கு ரெடி பண்ணிட்டேன். அதோட பசிக்க ஆரம்பிச்சிருச்சா, இனிமேல் சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதான். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா, நான் நடந்து போய்கிட்டு இருப்பேன் கொல்லங்குடிக்கு. எப்படி நடக்கிறேன் என்ன நடக்கிறேங்கிறதெல்லாம் லாங் வீடியோவாக உங்களை வந்து செவ்வாய்க்கிழமை ஈவினிங் மீட் பண்ணுறேன். அப்புறம் தக்காளி சட்னியில் அப்பா காரத்தை அள்ளி கொட்டி வச்சுட்டாங்க, தாங்க முடியல உரப்பு. அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. பாய்.